ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பற்றினா காலி லினக்ஸை எப்படி நம்ம விண்டோஸ் மிஷினில் ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறதும் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் போயிட்டு kali.org போட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக காலி லினக்ஸோட பேஜுக்குள்ளே போய்டும். டவுன்லோடு கிளிக் பண்ணிங்க. இதில் இந்த இன்ஸ்டாலர் இமேஜ் அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வருது இல்லை இன்ஸ்டாலர், அதை டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அதாவது VMware இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இது விர்ச்சுவல் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சேம் தான். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்காக நான் விர்ச்சுவல் பாக்ஸை நான் எப்படி ரன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ டைரெக்டாக நம்ம டவுன்லோடுக்கு போயிடுவோம். டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். உள்ளே வந்துடுங்க. அதாவது அந்த ஃபைல் காமிக்கணும்ல, ஒரு நிமிஷம் அந்த ஃபைல் காமிச்சிட்றேன். அது என்னோடய லோக்கல் டெஸ்கில் ட்ரைவில் இருக்குது. காலி லினக்ஸ் இந்த இதுதான். இந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிங்க, அந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம நேராக டவுன்லோடுக்குள்ளே போயிட்டு காலி லினக்ஸ் இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இது இருக்குல்ல, விர்ச்சுவல் பாக்ஸ் மிஷன், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? என்டர். காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸு. இதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, காலி இதுதான் பாஸ்வேர்டும் காலி போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காலி மிஷின் ரெடி ஆகிடும். இதுதான் நம்மளோட காலி லினக்ஸோட இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம இதில் எது யூஸ் பண்ணுறதுனாலும் இங்கே நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதாவது காலி லினக்ஸில் டெர்மினல்னு சொல்லுவோம். டெர்மினல்குள்ளே ஃபஸ்ட்டு கமாண்டே என்ன பண்ணணும்னா sudo apt update போட்டு ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம லாகின் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு போடுறோம்ல காலி, அதுதான் பாஸ்வேர்டு. இந்த மாதிரி போட்டு இது பண்ணோம்னா நமக்கு பேக்கேஜஸ் நிறையா வரும். அதே மாதிரி இன்னொரு கமாண்ட் இருக்குது, sudo apt get upgrade அப்படி போட்டு என்டர் பண்ணோம்னா அதுலேயும் பேக்கேஜ்லாம் எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது இந்த அப்கிரேட் ப்ராசஸ் ரொம்ப நேரம் நடக்கும். ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2 hours ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் இது பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் கொடுத்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான தீம்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் அது கொடுத்தோம்னா இந்த மாதிரி தீம்லாம் மாறிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஹேக்கர் தீம் யூஸ் பண்ணுவோம். இந்த தீம் தான் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற தீம். இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இதே மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுவோம். இது பார்ட் 1. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.